16 வருஷம் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வெளிச்சமாக்கி கொடுத்தாரு. என் பிள்ளைய தெரு லைட்லதான் படுக்குங்க, தெருவுலதான் நாங்க படுப்போம். சாப்பாட்டுல பள்ளி விழுந்துச்சா பாய்ச்சல் விழுந்துச்சா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து வந்தோம். இப்ப அந்த 16 வருஷத்துக்கு உள்ள தீர்வு இந்த மாதிரி நிர்மல்குமார் சார்ட்ட கிடைச்சதுக்கே விடிவு காலமே கிடைச்சிருக்கு. என் பேரு நந்தினி, என் வீட்டுக்காரர் பேரு வேல்முருகன். இந்த மாதிரி நாங்க 16 வருஷம் கரண்ட் இல்லாம நாங்க வாழ்ந்து வந்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கு நிறைய திங்கட்கிழமை மனுநீதி நாள்ல நான் பெட்டிஷன் கொடுத்து வந்தேன். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே எடுத்து பார்க்கல. அதுக்கு அப்புறம் நிர்மல்குமார் சார் இந்த மாதிரி நன்றி செலுத்த முனியாண்டி கோயில் பொது இடத்துக்கு வந்தாங்க. அவங்ககிட்ட நாங்க ஒரு பெட்டிஷன் போட்டோம். பெட்டிஷன் மூலியமா அங்கங்க உடனே தகவலை தெரிவிச்சு 16 வருஷம் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வெளிச்சமாக்கி கொடுத்தாரு. என் பிள்ளைகளும் நானும் தெரு லைட்லையும் தெருவுலையும் படுத்திருந்தோம். என் பிள்ளைய தெரு லைட்லதான் படுக்குங்க, தெருவுலதான் நாங்க படுப்போம். சாப்பாட்டுல பள்ளி விழுந்துச்சா பாய்ச்சல் விழுந்துச்சா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து வந்தோம். நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, வறுமைக்கோட்டு கீழே உள்ளவங்க ரொம்ப. இப்ப அந்த 16 வருஷத்துக்கு உள்ள தீர்வு இந்த மாதிரி நிர்மல்குமார் சார்ட்ட கிடைச்சதுக்கே விடிவு காலமே கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி. அமைச்சர் அவர்களுக்கும் மிக மிக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 16 வருஷமா கரண்ட் இல்லைங்க. யார் யாரை பார்த்தீங்க, எங்கெங்கெல்லாம் மனு கொடுத்தீங்க? கலெக்டர் ஆஃபீஸில் போய் திங்கக்கிழமை அந்த மனு நீதினால என் பிள்ளைங்க ஸ்கூல் எல்லாம் கெடுத்து, அதுவே எனக்கு ஒரு வேலையாகவே நான் போவேன். இப்போ நான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தது, யாருமே எடுத்து பார்க்கல, அதுக்குரிய ஸ்டெப்பும் எடுக்கலை. ஏடியை பார்த்துருக்கேன், கலெக்டர் அம்மாவை பார்த்துருக்கேன், பஞ்சாயத்து யூனியனை பார்த்துருக்கேன், மின்சாரத்துறை ஏடியை பார்த்துருக்கேன். இத்தனை பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, உதவி செய்யலை. இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ போராட்டம் பண்ணி அதில் எனக்கு கிடைக்கல. இப்போ ஆட்சி மூலியமாக தான் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்குமே நன்றி. அமைச்சர் அவர்களுக்கு மிக மிக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 16 வருஷமா பிள்ளைய படிப்புலாம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ கரண்ட் வந்தப்போ எப்படி இருந்துச்சு? முதல் நாள் அந்த வீட்டில் லைட் எரியும் போது எப்படி இருந்தது அந்த மனநிலை? ரொம்ப என் பிள்ளைய நான் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இத்தனை நாள் போராடினதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சு இந்த ஆட்சி மூலியம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த ஆட்சினால நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த அமைச்சருக்கு மிக மிக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் அரசுக்கு கோரிக்கை இருக்காங்க? இது இந்த மேல என்னோட வீட்டு மேல அந்த மின் லைன் போறனாலவே இவ்வளவு பிரச்சனை எனக்கு கொடுக்க மாட்டிட்டாங்க. இப்ப நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளைய பற்றக்கூடாது. இதை அருந்தலாவே எடுக்கணும். நாளைக்கு என் பிள்ளைய படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகி ஒரு சென்ட்ரிங் வீடோ ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் இதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்கு, இதனால நிறைய விளைவுகள் இருக்கு. இதை அறுதியா தக்க எடுத்து தருமாறு உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்களுக்கு மிக மிக நான் நன்றி செலுத்துறேன். இவ்வளவு உதவி பண்ணதுக்கு, இவ்வளவு முயற்சி எடுத்து எனக்கு 2 நாள்ல இந்த வெளிச்சம் கொடுத்ததுக்கு அமைச்சருக்கு மிக மிக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்த வாழ்க்கையை நீ வெளிச்சமாக்குன இந்த ஆட்சிக்கு நான் ரொம்ப நன்றியை செலுத்துறேன்.